இன்றைய தினம் நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்றைக்கு நம்முடைய மோசூர் கேட்ல ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம். இது போன்ற ஆர்ப்பாட்டம் இந்த பகுதியில் எப்போதும் நடந்ததில்லை. ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய ஆர்ப்பாட்டம். எதற்காக இந்த ஆர்ப்பாட்டம்? இன்றைக்கு ஆட்சியிலே இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால், இன்றைக்கு இந்த LC-28 ரயில்வே கடவு 28 பேரு இந்த ரயில்வே கடவை தாண்டி மோசூர் கிராம மக்கள் செல்ல வேண்டும். அதே போல சின்ன மோசூர் கிராம மக்கள் செல்ல வேண்டும், அவினாசி கண்டிகை மக்கள் செல்ல வேண்டும், செய்யூர் மக்கள் செய்ய வேண்டும், அதே போல நகரிக்குப்பம் மக்கள் செல்ல வேண்டும். இந்த ரயில்வே கேட்டை கடந்துதான் செல்லணும். இந்த ரயில்வே கேட் இந்த ரயில் ரோடு பெங்களூர் டு சென்னை ரயில்வே தடம். 24 மணி நேரமும் ரயில்வே சேவை செய்யக்கூடிய இந்த தடம். இந்த தடத்திலே அடிக்கடி ரயில் போய்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த ரயில்வே கடவை தாண்டி போனோம்னு சொன்னா இந்த பகுதி மக்கள் எல்லாம் 1 மணி நேரம் காத்துக்கிறாங்க, 1.5 மணி நேரம் காத்துக்கிறாங்க, 2 மணி நேரம் கூட காத்துக்கிறாங்க. ஒரு மாரடைப்பு, ஒரு பிரசவத்திற்கு வரணும்னு சொன்னா அரசாங்க மருத்துவமனைக்கு வரணும், ஒரு விபத்துல காயப்பட்டு அவரை உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு வரணும்னு சொன்னா முடியாது. அந்த பக்கத்துல 1/2 மணி நேரம் கேட் எப்போ திறக்கும். அது போல பல பேர் இன்றைக்கு உயிரிழந்திருக்கிறார்கள். அந்த செய்தி கூட எனக்கு நாள்தோறும் வரும். இது குறித்து நான் நம்முடைய ரயில்வே கோட்ட மேலாளர் அவரிடத்துல பலமுறை நான் கோரிக்கை வச்சிருக்கிறேன். இது மத்திய மாநில அரசு இணைந்து செய்யக்கூடிய திட்டம். இத மாநில அரசு மட்டும் செய்யக்கூடிய திட்டமாக இருந்தால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய ஆட்சியிலே இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. இது முழுக்க மத்திய அரசு ரயில்வே துறை தான் இதை இந்த திட்டத்தை நிறைவேற்றணும். அந்த திட்டத்தை நிறைவேற்றணும்னா டெல்லியில் இருக்கக்கூடிய ரயில்வே போர்டு, அந்த ரயில்வே போர்டு தான் இதுக்கு அனுமதி வழங்கணும். அனுமதி வழங்கி திட்டத்தை நிறைவேற்றணும். அது யாரா நிறைவேற்றணும்னு சொன்னா, யாரா பேசணும்னு சொன்னா, நீங்க 4வது முறையா தேர்ந்தெடுத்துக்கிறீங்க பாரு. யாரு நீங்க 4வது முறையா தேர்ந்தெடுத்துக்கிறீங்களே, இந்த ஊர் பக்கமே வராது. இந்த அம்மாவுக்கு அவன் மூஞ்சி கூட தெரியாது, யாருக்குமே அவன் மூஞ்சி கூட தெரியாது. நான் சொன்னேன், மோசூர்ல கூட பேசினேன். ஆமா, தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாதவர். நாங்க சோளிங்கர்ல தடிக்கு விழுந்தா சோளிங்கர்ல ஒரு சாதாரண தொண்டை இப்ப ஆர்ப்பாட்டத்துக்கு கூட இங்க வந்திருக்கிறாரு. அவரை தேர்ந்தெடுங்க. அவருக்கு 2 பொண்டாட்டி, 1 பொண்டாட்டியாவது 2 பொண்டாட்டில ஏதாவது ஒரு பொண்டாட்டியாவது இந்த ஊர்ல இருக்கணும். அதுவும் இல்லையே, நீங்க எப்படி ஓட்டு போடுவீங்க எல்லாம் கேட்டேன். ஆனா நம்ம ஜனங்கள்லாம் ஓட்டு போட்டு இன்னைக்கு 4வது முறையா இன்னைக்கு MP ஆகி 4வது முறையா கிட்டத்தட்ட 4வது முறையா எம்பிக்கு போய் 16 வருஷம். 16 வருஷத்துல இந்த ரயில்வே கேட்டை, இந்த ரயில்வே சுரங்கப்பாதை, ரயில்வே மேம்பாலம் கொண்டு வரன்னு சொன்னா ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் கொண்டு வர முடியும். இது மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இன்றைக்கு இந்த பகுதி மக்கள் எல்லாம் நீங்க சிரமப்படுறீங்கன்னு சொல்லி தொடர்ந்து நான் கோட்டை மேலாளத்திலே வலியுறுத்தினேன். முதல்ல மேம்பாலம் போடலான்னு சொன்னாங்க. மேம்பாலம் அமைக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை வச்சோம். சுரங்கப்பாதை கூட மழை காலத்தில் எங்களுக்கு கஷ்டமா இருக்கும், மேம்பாலம் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கேட்டோம். ஆனால் மேம்பாலம் அமைப்பதற்கு சாத்தியக்கூறு இல்லை. பக்கத்திலே INS ராஜாளினுடைய விமான தளம், அது பாதுகாப்பு படை இருக்கிற இடம். அதனால இந்த ரயில்வே மேம்பாலம் இங்க பக்கத்திலே ரன்வே போகுது, அதனால கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே சரி சுரங்கப்பாதையாவது நீங்க அமைச்சு கொடுங்கன்னா, சுரங்கப்பாதை முழுக்க ரயில்வே தான் அமைச்சு தரணும். மேம்பாலம் சொன்னா மாநில அரசும் 50% பணம் கொடுக்கணும், 50% மத்திய அரசு கொடுக்கணும், ரயில்வே கொடுக்கணும். ஆனா சுரங்கப்பாதை ரயில்வே துறை மூலமாவே செய்யலாம். நான் கடைசியா தயவு செய்து எங்களுக்கு ரயில்வே சுரங்கப்பாதையாவது கொடுங்க, இந்த மக்களுக்கு ஒரு தற்காலிகமா ஒரு தீர்வாது கொடுங்க, மேம்பாலம் கட்டும் போது கட்ட கூட கட்டிக்கலாம்
முதல் வந்து சுரங்கப்பாதை அமைத்து தரணும். பல உயிர்கள் இதனால பாதிக்கப்படுகிறது சொல்லி வற்புறுத்தலின் பேர்ல இன்னைக்கு தலைவர் நாங்களாம் வற்புறுத்தினோம். இன்றைக்கு வந்து ரயில்வே நிர்வாகம் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி வந்து எல்லாத்தையும் பார்வையிட்டாங்க. பார்வையிட்டு இப்போ எங்ககிட்ட ஃபண்ட்ஸ் இருக்குது, நாங்கள் உடனே உங்களுக்கு சுரங்கப்பாதை அமைச்சு தரோம் சொல்லி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நாங்கள் கடிதம் அனுப்புகிறோம்னு சொன்னாங்க. இந்த ரயில்வேனுடைய டின்னு சொல்லக்கூடிய செயற்பொறியாளர் சொன்னார். ஆனால் மறுநாளே அவர் அனுப்பிச்சிட்டார். மறுநாளே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு 28/9/2024 அன்று தபால் அனுப்பிச்சிட்டார். இது மாதிரி நாங்கள் வந்து சுரங்கப்பாதை இந்த LC 28 கேட்ல நாங்கள் சுரங்க பாதை அமைச்சுக்கிறோம், நீங்கள் NOC கொடுங்க. உடனே ஸ்டேட் கவர்மெண்ட் NOC கொடுக்கணும், நீங்கள் அமைக்கலாம்னு சொல்லி ஸ்டேட் கவர்மெண்ட் NOC கொடுக்கணும். அந்த லெட்டர் போய் 6 மாசமா மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை தூங்குது. நானும் பலமுறை மாவட்ட ஆட்சித்தலைவர் இடத்துல போன் பண்றேன். ஏற்கனவே இன்றைக்கு சந்திரகலா இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கக்கூடிய அந்த அம்மாவுக்கு முன்னாடி வளர்மதின்னு இருந்தாங்க. அவங்க கிட்ட நான் பலமுறை போன் பண்ணேன். அம்மா, இது மாதிரி அந்த சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு NOCக்கு ரயில்வே போர்ட்லேருந்து லெட்டர் அமைச்சிக்கிறாங்க, நீங்கள் உடனே NOC கொடுங்க, உடனே வேலை துவங்கிடுறாங்களா சொன்னேன். ஆனால் அந்த அம்மாவும் செவடங்காதல் சங்கூதல் மாதிரி அந்த அம்மா வந்து மாறுதல் ஆகி போயிட்டாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு புதுசாக சந்திரகலா அவங்க கலெக்டராக வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்டேயும் நான் பலமுறை சொன்னேன். பலமுறை சொல்லி அவங்களும் வந்து அதை பற்றி அந்த பேப்பர் இருக்குதான்னு கூட அந்த அம்மாவுக்கு அங்கே தெரியல. நான் பலமுறை ஒரு சட்டமன்ற உறுப்பினர், ஒரு 2 லட்சம் மக்களுடைய பிரதிநிதி, நான் வந்து ஃபோன் பண்ணி இது மாதிரி NOC லெட்டர் அந்த காப்பியை வாட்ஸ்அப்பில் கூட நான் அனுப்புகிறேன், கலெக்டருக்கு அனுப்புகிறேன். அதை பார்த்து கூட அவங்க வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால தான் இன்றைக்கி நம்ம வீதியில் வந்து போராடக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கு. நேற்றுக்கு தான் நம்ம ஆர்ப்பாட்டம் சொன்ன உடனே நேற்றுக்கு தாசில்தார் எல்லாம் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு, ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டு, பொதுப்பணித்துறை டிபார்ட்மெண்ட்டு, ரயில்வே டிபார்ட்மெண்ட்டு எல்லாரும் நேற்றுக்கு எல்லாரும் வந்து ஆய்வு பண்ணாங்க. ஆய்வு பண்ணி எந்த இடத்துல நம்ம சுரங்கப்பாதை அமைக்கலாம், எப்போ அதிமுக ஆர்ப்பாட்டம் என்று அறிவித்த பிறகுதான் எல்லா துறையும் இந்த ரயில்வே கேட்டான வந்திருக்கிறான். இது வரைக்கும் இந்த 4 துறையும் இந்த பக்கம் வந்ததே கிடையாது. அது வர வச்சது யார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு அவர்களை வர வைத்திருக்கிறது. யாருக்காக? உங்களுக்காக. இந்த ஆர்ப்பாட்டம் இதோடு நின்று விடாது. உடனடியாக நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக சொல்லிக் கொள்வது என்னவென்று சொன்னால், உடனடியாக 6 மாதத்திற்குள் இந்த பகுதியிலே சுரங்கப்பாதை அமைத்து தர வேண்டும். அது மாநில அரசாக இருந்தாலும் சரி, மத்திய ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி. 6 மாசம் உங்களுக்கு கெடு கொடுக்குறேன். 6 மாசம் இல்லாட்டி இந்த போராட்டம் எங்க நடக்கும் தெரியுமா? அந்த கேட்டு நடுவில் நடக்கும். எங்க? பெங்களூர் சென்னை ரயில் ஒண்ணு கூட ஓடாது. எல்லாரும் வந்து போராட்டம் வந்து அந்த ரயில்வே கேட்டு நடுவுல கண்டன போராட்டம் நடக்கும். இன்னைக்கு ஆயிரக்கணக்கான சகோதரிகள் வந்திருக்கிறாங்க. தன்னுடைய வேலைகள் எல்லாம் விட்டு தன்னுடைய குடும்பத்தை எல்லாம் விட்டு இன்றைக்கு போராட்டத்திற்கு இங்கு வந்திருக்கிறார்கள். அதுக்கு தான் நாம் வந்து முதல்ல அகிம்சை முறையில போராடணும் சொல்லிதான் இப்ப போராடி கொண்டிருக்கிறோம். அடுத்த கட்டம் அகிம்சை இருக்காது. கண்டிப்பாக ரயில் மறியல் போராட்டம் நடக்கும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. இங்க இருக்கிற ரயில்வே பாதுகாப்பு படைக்கு சொல்றேன், இங்க இருக்கக்கூடிய மாநில காவல்துறைக்கு சொல்றேன், இங்க இருக்கிற உளவுத்துறைக்கு சொல்றேன், கண்டிப்பாக 6 மாதத்திற்குள் நீங்கள் சுரங்கப்பாதை அமைக்கவில்லை என்று சொன்னால் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ரயில் ரோட்ல தான் நடக்கும். கருணாநிதி மாரி ரயில் வராத தண்டவாளத்தில் தலை வச்சு போராட்டம் பண்றவங்க அதிமுக இல்லை. உயிரை துச்சமென மதித்து போராட்டத்தில் நாங்கள் இறங்குவோம். எங்களுடைய உயிரே போனாலும் பரவாயில்லை, இந்த பகுதி மக்களுக்கு சுரங்கப்பாதை வர வேண்டும் என்று நாங்கள் களத்தில் போராடுவோம். அதிமுக ரயில்வேக்கும் மாநிலத்துக்கும் எச்சரிக்கிறேன். 6 மாதத்திற்குள்ள இந்த இருப்பா கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் 6 மாதத்திற்குள் 6 மாதத்திற்குள் சுரங்கப்பாதை அமைக்கணும்.
இன்றைக்கு நம்முடைய அரக்கோணத்தை பொறுத்தவரை ரயில்வே பகுதி நிறைய ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடிய இடம், ரயில்வே பகுதி நிறைய பயன்படுத்தக்கூடிய இடம் நம்ம அரக்கோணம் தொகுதி. பக்கத்துல இன்றைக்கு புளியமங்கலம் சுரங்கப்பாதை ஆரம்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 6-7 மாசமா நிறைவேற்றப்படாமல் இருக்கிறது. இன்னைக்கு அந்த புளியமங்கலத்தில் கூடிய கிராம மக்கள் எல்லாம் போக்குவரத்துக்கு சிரமப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆக அதையும் உடனடியாக நிறைவேற்றி தரணும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு பயணிப்பேட்டையில் இருக்கக்கூடிய மேம்பாலம், அந்த ரயில்வே ரெட்டைக்கண் வாராபி இருக்குது பயணிப்பேட்டில, அங்க ஒரு ரயில்வே மேம்பாலம் அமைக்கணும் சொல்லி கோரிக்கை வச்சோம். மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ரயில்வே மேம்பாலம் அமைப்பதற்கு மாநில அரசு நிதியை தருகிறேன் என்று சொல்லி 80 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி தந்தாங்க. ஆனால் அன்னைக்கு இருந்த அந்த மத்திய அரசாங்கம் ரயில்வே துறை எங்களால் பாதி பணம் போட முடியாது சொல்லி அதையும் ரத்து செய்து விட்டார்கள். ஆக இன்றைக்கு மத்திய அரசும் மாநில அரசும் இன்றைக்கு சேர்ந்து நம்முடைய தொகுதி மக்களை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரே விடை, இன்றைக்கு கண்டன போராட்டம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டம் கண்டிப்பாக வெற்றி அடையும். அதிமுக எப்போதெல்லாம் போராட்டம் நடத்துகிறதோ அப்போதெல்லாம் மக்களுக்கு அந்த திட்டம் ஓடி வரும். நம்முடைய அரக்கோணம் தொகுதியில பல மேம்பாலங்களை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட 9 மேம்பாலங்களை இன்றைக்கு மாநில அரசு, அம்மாவுடைய அரசு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நம்முடைய தமிழகத்துடைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள், நான் கேட்டேன், அவர் கேட்டேன், அண்ணா எங்கள் தொகுதி மிகவும் பின்தங்கிய தொகுதியாக இருக்கிறது, தொழிற்சாலைகள் இல்லை. காரணம் என்னன்னா, எங்களுக்கு சாலை மிகப்பெரிய சாலை இல்லை. எங்க தொகுதி உள்ள ஒரு சாலை கூட போல, எல்லாம் சின்ன சின்ன சாலைகள். யாரும் தொழில் தொடங்க, கம்பெனி தொழிற்சாலையை தொடங்க கூட வரமாட்டாங்க. எங்க இளைஞர்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புனா மெட்ராஸ் தான் தேடி போனோம். எங்க பகுதியில ஒரு சாலை நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. கன்னியாகுமரி திருப்பதி செல்லுகிற சாலை நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கிறது. அந்த சாலையை நீங்கள் நிறைவேற்றி தந்தால் எங்க தொகுதியில தொழிற்சாலைகள்லாம் வரும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொன்னேன். எடப்பாடியார் உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு எம்எல்ஏ சொல்றாரு, அந்த சாலை திட்டம் ரொம்ப நாளா நிலுவையில் இருக்கிறாம, உடனே போடணும், எவ்வளவு அதுக்கு அமௌண்ட் கேட்டார். 350 கோடி ஆகும் சொல்லி அந்த அதிகாரி சொன்ன உடனே 350 கோடியை கொடுத்தவர் எடப்பாடியார். இன்றைக்கு காஞ்சிபுரத்தில் நீங்க பாப்பீங்க, காஞ்சிபுரத்தில் சாலை கூட்ரோட்ல இருந்து உள்ள நம்ம சாலை திருப்பதி சாலை போயிருக்கு. நம்ம தொகுதி உள்ள போகுது அந்த சாலை திட்டம், பெரிய சாலை திட்டம். இன்னைக்கு அதுல கூட இன்றைக்கு நம்முடைய தக்கோலம் கூட்ரோட்ல ரயில்வே கடவு தாண்டி அங்க ஒரு பிரிட்ஜ் அமைக்கணும். அதே மாதிரி இங்க நம்ம சித்தேரியாண்ட ஒரு ரயில்வே பிரிட்ஜ் அமைக்கணும். அந்த சாலையை நிறைவேற்றுவதற்கு இன்னும் ரயில்வே நிர்வாகம் தூங்கி நிற்குது. உடனடியாக அனுமதி கொடுக்கணும். மாநில அரசு எடப்பாடியார் நிதியை கொடுத்துட்டாரு, நீங்க அனுமதி கொடுங்க. அனுமதி கொடுத்த உடனே அந்த 2 ரயில்வே மேம்பாலமும் கட்டினா அந்த சாலை திட்டம் நம்மளுக்கு வந்துடும். நிறைய தொழிற்சாலைகள் நம்முடைய தொகுதிக்கு வரும். இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் நல்ல வேலை வாய்ப்பை கொடுக்கும். ஆகவே ரயில்வே நிர்வாகம் உடனடியாக அந்த 2 அந்த கன்னியாகுமரி திருப்பதி சாலைகளே வருகின்ற சித்தேரி அருகிலும், அதே போல மேல்பாக்கம் அருகிலும், அதே போல நம்முடைய தக்கோலம் கூற்றோடு அருகிலும் உடனடியாக மேம்பாலத்தை அமைத்து தர வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன், வலியுறுத்துகின்றேன். ஆக இன்னைக்கு கண்டன போராட்டத்திற்கு இன்றைக்கு பெருந்திரளாக வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், உங்களுடைய சிரமங்களை, உங்களுடைய கஷ்டங்களை நினைத்து இன்றைக்கு அதிமுக இன்னைக்கு நம்முடைய கேட்டில், இன்றைக்கு நம்முடைய மோசூர் கேட்டில் இன்றைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு நீங்கள் பெருந்திரளாக வந்ததுக்கு நான் சட்டமன்ற உறுப்பினர் நம்முடைய முறையில் நான் உங்களுக்கு நன்றியும் பாராட்டும் நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இது ஃபர்ஸ்ட் போராட்டம். அடுத்த போராட்டம் கண்டிப்பாக நம்முடைய போராட்டம் வெற்றி பெறும். இன்னும் 6 மாசத்துக்குள்ள சுரங்கப்பாதை ரயில்வே நிர்வாகம் அமைத்து விடையில் என்று சொன்னால் தொடர்ந்து போராட்டம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இங்க சுரங்கப்பாதை அமைக்கின்ற வரை அதிமுக தொடர்ந்து போராடும் என்று சொல்லி இன்றைக்கு இந்த விடிய திமுக ஆட்சியில மாவட்ட நிர்வாகம் சரியில்லை, எந்த திட்டமும் இன்றைக்கு அவர்கள் நிறைவேற்றவில்லை. கேட்டா உங்கள் ஊரில் உங்களை தேடின்றான். நான் சொல்றேன், வா என் நேரம் கலெக்டர் இங்க நில்லாம், மோசூருக்கு வா, உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டங்களாம் நான் முதல்வன் திட்டமா,
மக்களை தேடி மருத்துவமா, இல்லம் தேடி கல்வியா, சொல்றதுக்கு நல்லதாண்டா இருக்குது. ஆனா செயல்பாடு இல்லை. இன்னைக்கு மிகப்பெரிய மாவட்டம் வேலூர் மாவட்டம், வறட்சியான மாவட்டமா, வறட்சியான மாவட்டம் நம்ம வேலூர் மாவட்டம். பாலாத்தில் தண்ணியே போல, பாலாறு வறண்டு போய் கிடக்குது. ஆனால் இந்த மாவட்ட மக்கள் ரொம்ப வறட்சி, இவங்களுக்கு எந்த நிதியும் இவங்களுக்கு கிடைக்கல, வளர்ச்சி அடையலன்னு சொன்ன நினைச்ச ஒரே தலைவன் எடப்பாடியார் தான் நினைச்சார். திருப்பத்தூர் டு அரக்கோணம் 250 கிலோமீட்டர். ஒரு கலெக்டரை பார்க்கணும்னு சொன்னா 6 மாசம் ஆகும், 1 வருஷம் ஆகும். கலெக்டரே பார்க்க முடியாது. 250 கிலோமீட்டர் சுத்தணும் கலெக்டர், எங்கிருந்து பார்க்கறது? இந்த மக்கள் எல்லாம் வறட்சியால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு அந்த வருவாய்த்துறையுடைய சேவைகள், மக்களுடைய நலத்திட்டங்கள்லாம் உடனுக்குடன் விரைவா போனோம், அவனுக்கு விரைவா போய் சேரணும்னு சிந்தித்த ஒரே தலைவன் எடப்பாடியார். கூட்டார், தம்பி இந்த மாவட்டத்தை எத்தனையா பிரிக்கலாம்? 3ஆ பிரிக்கணும். திருப்பத்தூர் மாவட்டம், வேலூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டம், 3 மாவட்டம். ஒரு கலெக்டர் செய்யற வேலையை 3 கலெக்டர் இன்னைக்கு செய்யறான். இன்னைக்கு ஊர் உங்களை தேடி, உங்கள் ஊரில் உங்களை தேடி கலெக்டர் ஒருத்தன்னா இது ஒரே மாவட்டம் வந்தா வருமா? வராது. ஆக இன்றைக்கு வருவாய்த்துறை மாவட்டத்தை பிரித்து நீங்க நான் ஒரு 5-6 தாலுக்காவுக்கு ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர். இன்னைக்கு உங்களுக்கு எல்லாம் நிறைய திட்டங்கள் எல்லாம் பட்டாலாம் ஈஸியா கொடுக்குறாங்கன்னு சொன்னா அது எடப்பாடியார் கொடுத்த திட்டம். நம்ம கடந்த காலங்களெல்லாம் ஆர்டிஓ ஆபீஸ் போனோம்னு சொன்னா ராணிப்பேட்டைக்கு தான் போனோம், 40 கிலோமீட்டர். ஒரு பட்டா கொடுக்குவதற்கு முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் சப் கலெக்டருக்கு தான் இருக்குது. சப் கலெக்டர் தான் கலெக்டரை விட அதிகமான அதிகாரம் சப் கலெக்டருக்கு, பட்டா கொடுக்கக்கூடிய அதிகாரம். அந்த அதிகாரம் அரக்கோணத்திற்கு கொண்டு வந்தவர் அண்ணன் எடப்பாடியார். கோட்டாட்சியர் அலுவலகத்தை இங்கே கொண்டு வந்து இங்கே கட்டடம் கட்டி கொடுத்து ஆர்டிஓ இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம். இதையெல்லாம் செய்தவர் எடப்பாடியார். ஆனால் இவ்வளோ செஞ்சு கொடுத்து கூட இங்கே இருக்கிற அதிகாரிங்க இது என்ஓசி கொடுக்கறதுக்கு என்ன கஷ்டம் தெரியும். அவ்வளோ மக்களை பற்றி கவலைப்படுவதே இல்லை. என்னவென்று சொன்னார், மு.க. ஸ்டாலின் தன் மக்களை குறித்து தன் குடும்பத்தை எப்படி அவர் நினைச்சு கஷ்டப்பட்டுங்கிறாரோ அது மாதிரி இன்னைக்கு மாவட்ட நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் நினைச்சு கஷ்டப்பட்டுங்கிறான். தன் குடும்பம் வளரணும். இன்னைக்கு அதிகாரிகள்லாம் வராங்க, சம்பளம் வாங்குறாங்க, போய்கிட்டே இருக்கிறாங்க. நம்மளுக்கு என்னத்துக்கடா வம்புன்னா, ஏன்னா அந்த அதிகாரி மாறுதல் பண்ணிட்டே இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்கிறாங்க. நெம்மலி பிடிஓ ஆபீஸ்ல பொறுத்த எடுத்துக்கினா 13 பிடிஓ டிரான்ஸ்ஃபர், 2 வருஷத்துல 13 பிடிஓ டிரான்ஸ்ஃபர். மோசூர்ல இருந்து அவரு அவினாஷ் கண்டிக்கு போறதுக்குள்ள அவருக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துருக்கு. அவரு எங்க இருந்து வேலை செய்யுது? அது மாதிரி ஒரு கேடுகட்ட நிர்வாகம். நீங்க மு.க. ஸ்டாலின் ஒரு திறமையில்லாத ஆட்சி தமிழ்நாட்டில் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு நான் இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்வது என்னவென்று சொன்னால், நீங்கள் இனிமேல் காலம் தாமதம் செய்யாமல் உடனடியாக நீங்கள் இந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்கு நீங்கள் என்ஓசி உடனடியாக வழங்க வேண்டும். உடனடியாக வழங்கி 6 மாதத்திற்குள் எங்களுடைய தொகுதி மக்களுக்கு நீங்கள் அந்த சுரங்கப்பாதையை அமைத்து தர வேண்டும். அமைத்து தராவிட்டால் தொடர்ந்து அதிமுக களத்தில் நின்று போராடும். அந்த சுரங்கப்பாதை கிடைக்கின்ற வரை மக்களும் எங்களோடு சேர்ந்து போராடிங்க. உங்களுக்காக நாங்க போராடுறோம், எங்களுக்கு நீங்க வந்தா போதும். ஆகவே கண்டிப்பாக இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும், கண்டிப்பாக வெற்றி பெறும். ஆகவே வருகின்ற காலங்களெல்லாம் கொஞ்சம் சிந்திங்க, நல்ல எம்பியை தேர்ந்தெடுங்க, நல்ல எம்எல்ஏ தேர்ந்தெடுங்க. ஆட்சி எடப்பாடியார் வரணும்னு சொன்னா நீங்க எல்லாம் எடப்பாடியார் வர வைக்கணும். ஏற்கனவே நம்ம அதிமுக தான் நீங்க இங்க ஜெயிக்க வச்சுக்கிறீங்க. மீண்டும் வரும் தேர்தலில் அண்ணன் எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வரணும். அவர் வந்தாதான் இன்றைக்கு குடிமராமத்து திட்டம் 5586 ஏரி குளங்களை தூர்வாரியவர் அண்ணன் எடப்பாடியார். இன்னைக்கு எல்லாம் ஏரி குளங்கள்லாம் நீர் நிரம்பி இன்னைக்கு எல்லாம் விவசாயம் செழிக்குது சொன்னா அதுக்கு காரணம் எடப்பாடியார் தான். ஆகவே இன்னைக்கு மக்கள் எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நம்முடைய ஸ்டாலின் கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றவர், எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. இன்னைக்கு இங்க வந்திருக்கக்கூடிய நிறைய பேர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் செய்வீங்க நினைக்கிறேன். இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை அவர் என்ன சொன்னாரு, தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னாரு,
நான் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்த உடனே 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நான் 150 நாளா உயர்த்தினார். 4 வருஷமா உயர்த்துறாரு. சம்பளமே போடல. அதே போல அவர் சொன்ன ஒரே ஒரு வாக்குறுதி நிறைவேற்ற, சின்ன வாக்குறுதி நான் சொல்றேன் கேட்டுங்க. என்னன்னா அவர் என்ன சொன்னார், ஆட்சிக்கு வந்த உடனே இங்க இருக்கிற தாய்மார்கள்லாம் ரேஷன் கார்டு எடுத்து நேரம் ரேஷன் கடைக்கு போங்க, போன உடனே கூடுதலா 1 கிலோ சக்கரை போடுவாங்கன்னாரு. ஒன்னும் அல்வா தான் போட்டுனாரு வாயில. 4 வருஷமா ஆகுது, ஒன்னும் சக்கரை போடல. அதே மாதிரி அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சி விட்டு போகும்போது 2500 ரூபாய் பொங்கல் பரிசு கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு மு.க. ஸ்டாலின் ஒன்றும் கொடுக்கல, 1 ரூபாய் கூட கொடுக்கல. உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் வசூல் பண்றாரு, அது உங்களுக்கு தெரியல. உங்ககிட்ட 1000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் வசூல் பண்றாரு. ஒரு பிராந்தி பாட்டிலுக்கு இன்னைக்கு 20 ரூபாய் கூடுதலா விலை வச்சுக்கிறான். ஆக எப்படி எப்படி கொள்ளையடிக்க முடியுமோ அவங்க வந்து விஞ்ஞான ரீதியா கொள்ளையடிப்பாங்க. திமுக, கருணாநிதி மகன் மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினுடைய இன்பநிதி ஸ்டாலின் குடும்பமே வந்து விஞ்ஞான ரீதியா வந்து கொள்ளையடிக்கக்கூடியவர்கள். ஆக விஞ்ஞான ரீதியா இன்றைக்கு கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்புறம் சொன்னாரு, நான் 2 மாசத்துக்கு ஒரு முறை நீங்க கரண்ட் பில் கட்டுறீங்க, நான் ஆட்சிக்கு வந்த உடனே 1 மாசம் ரீடிங் எடுக்கிறேன். இன்னும் ரீடிங் எடுத்துங்கிறார். சிலிண்டருக்கு 100 ரூபாய் தரோம். ஆக முக்கியமான வாக்குறுதி எந்த வாக்குறுதி நிறைவேற்றவில்லை. புரட்சி தலைவி அம்மா 2011 முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது அம்மா அவர் சொன்னாங்க, பெற்ற பிள்ளை கைவிட்டாலும், கட்டிய கணவன் கைவிட்டாலும், எல்லோரும் கைவிட்டாலும் நானே தாயாக தந்தையாக இருக்கிறேன் என்று சொல்லி 500 ரூபாயை 1000 ரூபாய்க்கு உயர்த்திய புரட்சி தலைவி அம்மா. அவர் சொன்னார், நான் முதலமைச்சராக வந்த உடனே அந்த 1500 உயர்த்தினார். 4 வருஷம் ஆகுது. இன்னும் இருக்குது 11 அமாவாசை தான் இருக்குது. 46 அமாவாசை போயிடுச்சு. ஆக இனிமேலும் ஒரு ஒன்று உயர்த்த போறதில்லை. அதனால அம்மா அப்பா கொண்டு வந்த திட்டங்கள் அத்தனையும் நிறுத்திட்டாரு. லேப்டாப் வழங்கும் திட்டத்தை நிறுத்திட்டாரு, தாலிக்கு தங்க வழங்கும் திட்டத்தை நிறுத்திட்டாரு. இதையெல்லாம் மக்களாகி நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னைக்கு போதைப்பொருள் நடமாட்டம், இன்னைக்கு போதைப்பொருளுடைய தலைநகரமாக இன்னைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் போதைப்பொருள். 6 வயது சிறுமி முதல் 60 வயது மூதாட்டி வரை பாலியல் பலாத்காரம். ஒரே நாள் நேத்திக்கு மட்டும் ஒரே நாள்ல 16 பாலியல் தொந்தரவுகள் இன்னைக்கு கொடுமைகள் வந்திருக்கிறது. ஆக இது போன்ற தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கெல்லாம் சீர்குலைந்து போயிருக்குது. ஆகவே இந்த ஆட்சி நீங்க அகற்றி முடிவெடுத்துட்டீங்க, அது ஒன்றும் கவலை இல்லை. ஏற்கனவே முடிவெடுத்து தான் மு.க. ஸ்டாலினை வீட்டுக்கு அனுப்பணும்னு முடிவெடுத்தாச்சு நாட்டு மக்கள். அடுத்தது எடப்பாடியார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்றும் மக்கள் முடிவெடுத்து விட்டார்கள். ஆகவே எடப்பாடியார் வருவார், நம்மளுடைய தொகுதிக்கு நிறைய திட்டங்களை தருவார். ஆகவே இன்னும் நம்மளுடைய இன்றைக்கு கோரிக்கை 6 மாதத்திற்குள்ள இந்த சுரங்கப்பாதை அமைக்கணும். இந்த சுரங்கப்பாதை அமைக்காவிட்டால் அதிமுக தொடர்ந்து போராடும். தொடர்ந்து அறப்போராட்டம் போனாது. அதுக்கப்புறம் மறியல், ரயில் மறியல், எல்லா போராட்டம் பண்ணுவோம். ஆகவே உங்களுக்காக வீதியில் இறங்கி அதிமுக போராட தயாராக இருக்கிறது. நீங்கள் என்றைக்கும் எங்களுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும், ஆதரவு தர வேண்டும். இங்கு சொல்லிக்கொண்டு வருகை தந்த நம்முடைய மோசூர் மற்றும் சுற்றியுள்ள இருக்கக்கூடிய கிராம மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். கொஞ்ச நேரம் ஆர்ப்பாட்டம் கூட சொல்லுங்க. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அதிமுக சார்பினிலே, அதிமுக சார்பினிலே, அதிமுக சார்பினிலே, அதிமுக சார்பினிலே மக்கள் கோரிக்கையை முன்னிறுத்தி, மக்கள் கோரிக்கையை முன்னிறுத்தி ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். மக்களுக்கு விடுதலை கிடைத்திட, மக்களுக்கு விடுதலை கிடைத்திட போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம், போராட்டம் இது போராட்டம். கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். ரயில்வே கோட்டை பொறியாளருக்கு, ரயில்வே கோட்டை பொறியாளருக்கு என்ஓசி வழங்காத திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தை, திமுக அரசின் மாவட்ட நிர்வாகத்தை கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத, மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத, மக்களின் கோரிக்கையை நிறைவேற்றாத
நிறைவேற்றாத விடிய அரசு ஸ்டாலின் அரசு விடிய அரசு ஸ்டாலின் அரசு கண்டிக்கின்றோம் 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 கண்டிக்கின்றோம். வழங்கிடு 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 வழங்கிடு. விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமே விடிய அரசின் மாவட்ட நிர்வாகமே ரயில்வே கோட்ட பொறியாளருக்கு ரயில்வே கோட்ட பொறியாளருக்கு என் ஓசியை வழங்கிடு என் ஓசியை வழங்கிடு என் ஓசியை வழங்கிடு என் ஓசியை வழங்கிடு. அமைத்திடு 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 அமைத்திடு. மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான மோசன் கேட்டில் LC 28 கேட்டில் கேட்டில் நேம்பாலம்மா சுரங்க பாதையா அலமோ சுரங்க பாதையா நேம்பாலம்மா சுரங்க பாதையா அலமோ சுரங்க பாதையா உடனடியாக அமைத்திடு உடனடியாக அமைத்திடு உடனடியாக அமைத்திடு உடனடியாக அமைத்திடு. வஞ்சிக்காதே 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 வஞ்சிக்காதே. விடிய அரசு திமுக அரசு விடிய அரசு திமுக அரசு மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்கள் விரோத ஸ்டாலின் அரசு மக்களை வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே மக்களை வஞ்சிக்காதே. நிறைவேற்று 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 மக்களின் நீண்ட நாள் கோரிக்கை மக்கள் கோரிக்கையை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று. நடவடிக்கை எடு 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 நடவடிக்கை எடு. மாசூர் ரயில்வே கேட்டினிலே ஓசூர் ரயில்வே கேட்டிலே மேம்பாலமா சுரங்க பாதையா மாணவ சுரங்க பாதையா உடனடியாக அமைத்திட உடனடியாக அமைக்கிற நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு நடவடிக்கை எடு. தொடர்ந்திடு 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 தொடர்ந்திடு. மாசூர் ரயில்வே கேட்டினிலே ஓசூர் ரயில்வே கேட்டிலே சுரங்க பாதையம் மேம்பாலமா மாணவ அமைத்து தரும் வரையிலே அமைத்து தரும் வகையிலே மக்களின் போராட்டம் தொடர்ந்திடும் மக்கள் போராட்டம் தொடர்ந்திடும் மக்களின் போராட்டம் தொடர்ந்திடும் மக்களின் போராட்டம் தொடர்ந்திடும். செவி சாய்த்திடு செவி சாய்த்திடு செவி சாய்த்திடு செவி சாய்த்திடு. மாவட்ட நிர்வாகமே தமிழக நிர்வாகமே மாவட்ட நிர்வாகமே தமிழக நிர்வாகமே மக்களின் நியாயமான கோரிக்கையை மக்களின் நியாயமான கோரிக்கையை செவி சாய்த்திடு செவி சாய்த்திடு செவி சாய்த்திடு செவி சாய்த்திடு. ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம். அண்ணா திமுக சார்பினிலே அண்ணா திமுக சார்பிலே மக்களுக்கான ஆர்ப்பாட்டம் மக்களுக்கான ஆர்ப்பாட்டம். நிறைவேற்று 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 புளியமங்கலம் சுரங்க பாதையை புளியமங்கலம் சுரங்க பாதை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று 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 நிறைவேற்று. புளியமங்கலம் சுரங்க பாதையை புளியமங்கலம் சுரங்க பாதை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று. அமைத்திடு 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 அமைத்திடு. பழனிப்பேட்டை பகுதியிலே பழனிப்பேட்டை பகுதியிலே ரயில்வே மேம்பாலம் அமைத்திடு ரயில்வே மேம்பாலம் அமைத்திடு 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 அமைத்திடு. பழனிப்பேட்டையிலே பழனிப்பேட்டையிலே ரயில்வே மேம்பாலம் ரயில்வே மேம்பாலம் அமைத்திடு 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 அமைத்திடு. அமைத்திடு 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 அமைத்திடு. நிறைவேற்று 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 நிறைவேற்று. திருப்பதி கன்னியாகுமரி திருப்பதி கன்னியாகுமரி சாலையிலே வரும் ரயிலை உடனடியாக நிறைவேற்று ரயில்வே மேம்பாலத்தை நிறைவேற்று 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 நிறைவேற்று. சுரங்க பாதையை நிறைவேற்று சுரங்க பாதை நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்றவிட்டால் உடனடியாக நிறைவேற்று. அண்ணா திமுகவின் போராட்டம் அண்ணா திமுகவின் போராட்டம் தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து கொண்டே இருந்து கொண்டே இருக்கும். நிறைவேற்று 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 நிறைவேற்று. மோசூர் கேட்டிலே சுரங்க பாதையை ஓசூர் கேட்டிலே சுரங்க பாதை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று 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 நிறைவேற்று. மோசூர் கேட்டிலே சுரங்க பாதையை ஓசூர் கேட்டிலே சுரங்க பாதை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று. புளியமங்கலம் சுரங்க பாதையை புளியமங்கலம் சுரங்க பாதை உடனடியாக நிறைவேற்று உடனடியாக நிறைவேற்று.
பயணிப்பேட்டையில் ரயில்வே மேம்பாலத்தை பயணிப்பேட்டையில் ரயில்வே மேம்பாலத்தை உடனடியாக அமைத்திடு உடனடியாக அமைத்திடு 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 பயணிப்பேட்டையில் மேம்பாலத்தை பயணிப்பேட்டை மேம்பாலத்தை உடனடியாக அமைத்திடு உடனடியாக அமைத்திடு போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அண்ணா திமுகவின் போராட்டம் அண்ணா திமுகவின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அண்ணா திமுகவின் போராட்டம் அண்ணா திமுகவின் போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களுக்காக போராட்டம் மக்களுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மோசூர் மக்களுக்காக போராட்டம் மோசூர் மக்களுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் செய்யூர் மக்களுக்காக போராட்டம் செய்யூர் மக்களுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் நகரிக்குப்பம் மக்களுக்காக போராட்டம் நெல்லிக்குப்பம் மக்களுக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் என்டிஆர்எஃப்காக போராட்டம் என்டிஆர்எஃப்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மத்திய பாதுகாப்பு கடைக்கு போராட்டம் மத்திய பாதுகாப்பு படைக்கு போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் தக்கோலத்துக்காக போராட்டம் தக்கோலத்துக்கான போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் அம்பரீஷபுரம் மக்களுக்கு போராட்டம் அம்பரீஸ்வர மக்களுக்காக போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் நம்மநேரி மக்களுக்காக போராட்டம் நம்மளே மக்களுக்காக போராட்டம் அதற்கும் போராட்டம் அதற்கும் போராட்டம் அரக்கோண நகர மக்களுக்கும் இது போராட்டம் அரக்கோணம் நகர மக்களுக்கும் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் போராட்டம் இது போராட்டம் மக்களுக்காக போராட்டம் மக்களுக்காக போராட்டம் அண்ணா திமுக போராட்டம் அண்ணா திமுக போராட்டம் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் அண்ணா திமுக போராட்டம் அண்ணா திமுக போராட்டம் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் வெற்றி பெறட்டும் பயனடையட்டும் 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 வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க பேரறிஞர் அண்ணாவின் புகழ் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் வாழ்க எம்ஜிஆர் பெரும்புகழ் வாழ்க புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் பெரும் புகழ் வாழ்க எம்ஜிஆரின் புரட்சித் தலைவர் பெரும்புகழ் வாழ்க புரட்சித் தலைவர் அம்மாவின் நெடும் புகழ் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் அண்ணன் எடப்பாடியார் வாழ்க அண்ணன் எடப்பாடியார் வாழ்க மாவட்ட கலாச்சார அண்ணன் சூழ்நிலை வாழ்க மாவட்ட கலாச்சார